தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். வணக்கம். வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சியில் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். தலைமை பண்பும் உயரிய சிந்தனையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசியானது ராஜ கிரகமான சூரியனை ராசிநாதனாக கொண்ட துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஆளுமை மிக்க ராசியாகும். சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே தனித்து நில் துணிந்து நில் என்ற தாரக மந்திரத்தை தன்னகத்தே கொண்டவர்கள். ஏன் என்றால் சூரியன் இந்த அண்ட சராசரத்தில் முதன்மையானவர், அனைவருக்கும் ஒளி தரக்கூடியவர். ஆகையால் அத்தகைய ராசிநாதனை கொண்ட ராசிக்காரர்கள் என்றும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் அனைத்து துறைகளிலும் பெரிய பொறுப்புகளிலும் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்திலும் இருப்பவர்கள் பெரும்பாலானோர் சிம்ம ராசிக்காரர்கள். நம் நாட்டில் நம்மை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலானோர் சிம்மராசிக்காரர்கள் என்பதை வைத்தே நீங்கள் இதை உறுதி செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட உங்களை அஷ்டம சனியானது என்ன செய்யும் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் சனி பகவானை பற்றி பார்த்து விடுவோம். பொதுவாகவே சனி பகவான் நமது சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமாகும். அதாவது ஜோதிடத்தில் நம் பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒளி அளவில் மிகவும் குறைந்த ஒளி தரக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆகும். அதோடு நமது பூமியிலிருந்து மிகவும் அதிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமும் சனி பகவான் ஆகும். சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 ஆண்டுகள் பிரவேசிப்பார். மொத்தமாக 12 ராசியையும் சுற்றி வர 27 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆகும். ஆகையால் ஒவ்வொரு ராசியிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான். அதிக நாட்கள் இருப்பதால் அதிக தாக்கங்கள் இருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக இப்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது ஜோதிடப்படி கண்டச்சனி என்பார்கள். கண்டச்சனியானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால்தான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன செய்யும் என்பதை நாம் உணர முடியும். இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள், பிரிவுகள், இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணை வீட்டாரோடு பிரச்சனை, வாழ்க்கை துணைவரே பிரச்சனை அல்லது வாழ்க்கை துணைவருக்கு பிரச்சனை என்று பல விதங்களில் இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதோடு பங்குதாரர்கள், கூட்டாளிகள், நண்பர்கள் இடத்தில் கூட மனக்கசப்புகள், தொழில் ரீதியாக பங்குதாரர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் என்று பல வகையில் இன்னல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார். நண்பனிடம் நம்பி கொடுத்த பணம் திரும்ப வர காலதாமதம் ஆகிறது. திருப்பி தருவாரோ மாட்டாரோ என்ற மனக்கலக்கத்தில் உள்ளீர்கள். இவ்வாறு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அனைத்து வகையிலும் இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்தார். 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக லக்னத்தையும், 10ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் சிம்மராசிக்காரர்களின் தாய் தந்தை விஷயங்களில் சரியான புரிதல் இல்லாமலும், சிறு சிறு மன உளைச்சல்களோடும், சில மன சங்கடங்களோடும், சிறு வாக்குவாதங்களோடுமே சென்று கொண்டிருந்தது. வீடு, வண்டி, வாகனங்களில் பெரிய அளவில் சோதனைகள், செலவுகள் வந்து கொண்டே இருந்தன. லக்னத்தை பார்த்த சனி பகவான் உங்களை நிம்மதியற்ற நிலையிலே வைத்துக் கொண்டிருந்தார். இனி வரப்போகும் காலகட்டமானது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். பொதுவாகவே 8ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் வயதுக்கேற்ப சில நல்ல அனுபவங்களை தருவார். சிம்மராசிக்காரர்கள் வரும் 2.5 ஆண்டுகள் சற்று கவனமாக இருப்பதே நல்லது. 8இல் உள்ள சனி பகவானால் என்ன நடக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் பார்ப்போம். தொலைதூர பயணங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் செல்பவர்கள், அதிக பயணம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எதையும் திட்டமிட்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்வதால் பயணத்தினால் வரும் அலைச்சலை தவிர்த்து கொள்ளலாம். 8ஆம் இடம் பங்குச்சந்தை போன்ற விஷயங்களை குறிக்கும். ஆகையால் பங்குச்சந்தையில் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியம். 3ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் தொழிலில் கவனம் தேவைப்படும். வேலை செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் யாரையும் எதையும் நம்பி தனது வேலையை ஒப்படைக்காமல்
தானே முன்னின்று செய்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். பட்டம் பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சற்று ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். சம்பள உயர்வு, வேலை மாற்றம் போன்றவற்றில் காலதாமதம் ஏற்படும். 7ஆம் பார்வையால் 2ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை தருவார். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், இருவருக்கும் இடையே சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆகையால் எதிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதன் மூலம் வருகின்ற பிரச்சனையை ஓரளவு சமாளித்துக் கொள்ளலாம். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம். தன வரவை சற்று குறைப்பார். வாக்குஸ்தானம் என்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை ஏற்படுத்துவார். கூடியமான வரை உங்களால் என்ன முடியுமோ அவ்வளவு ரிஸ்கை மட்டுமே எடுங்கள். தனது 10ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் குழந்தைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது. காதல் போன்ற விஷயங்களையும் குறிக்கிறது. ஆகையால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். சிறு சிறு உடல்நல குறைவுகள் ஏற்படுவது, குழந்தைகள் கல்விக்காகவும் வேலைக்காகவும் பெற்றவர்களை பிரிந்து செல்வது போன்ற சுப பிரிவுகளையும் தருவார். இருப்பினும் பிள்ளையை பிரிந்து இருப்பது சற்று வேதனையாகத்தான் இருக்கும் அல்லவா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நீங்கள் சேர்த்து வைத்துள்ள பேர், புகழ், சொத்து ஆகியவற்றை குறிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் காதல் விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். பொதுவாக அஷ்டம சனி காலகட்டத்தில் காதல் வயப்படுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டம சனியில் வரும் காதல் பெரும்பாலானோருக்கு மனக்கசப்பையே தரும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவதன் மூலம் பெரிய பிரச்சனைகள் வருவதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். தனது ஜனன ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடப்பவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை அஷ்டம சனி காலங்களில் அனுபவிப்பது இல்லை. அதோடு 6-8 தசா புத்தி நடப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிலும் சிம்ம ராசிக்கு ஆகாத தசையான சனி தசையோ சனி புத்தியோ நடப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இருப்பினும் சிம்ம ராசிக்காரர்கள் தனது ராசிநாதன் கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலமாகவும், சிம்ம ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திர நாதன் கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி, திருமண தடை, குழந்தை பாக்கியம் போன்ற தோஷங்கள் நீங்கி, கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழலாம். சிம்ம ராசிக்காரர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் ராசி தினத்தன்று திருவண்ணாமலை மாவட்டம் அவனியாபுரத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு சிம்மபுரீஸ்வரர் கோவில் சென்று வணங்கி வருவதன் மூலம் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது நட்சத்திரநாதன் கோவிலான திண்டுக்கல் மாவட்டம் தவசி மேடையில் அமைந்துள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் தனது ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கி அனைத்து நன்மைகளும் பெற்று சிறப்பாக வாழலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது நட்சத்திரநாதன் கோவிலான புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் எனும் இடத்தில் அமைந்துள்ள ஹரி தீர்த்தேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் கடன் பிரச்சனைகளும் நோய் பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழலாம். திரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தனது நட்சத்திர நாளில் சென்று வழிபட வேண்டிய நட்சத்திரநாதன் கோவில் திருச்சி மாவட்டம் லால்குடியில் அமைந்துள்ள மங்களேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று வளமாக வாழலாம்.